ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போனால் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்கான கலர் கிரேட் உங்கள் வீடியோவுக்கும் எப்படி சரியாக தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்றீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவை ஓப்பன் பண்ணிக்கொடுங்க. நான் இப்போ ஜஸ்ட் ப்ரீமியரை இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாப்போம் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி ஒரு இது ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌன் கலர் கிரேன்னு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஃபைல் மேனேஜர் நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த வீடியோ கிளிப்பை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த டைம்லைனுக்குள்ளே அந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ நாங்களே ஒன்றும் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஃபெக்ட்ஸ்க்கு போகிறேன். எஃபெக்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் சேனல் மிக்சர்னு டைப் பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல கலர் கரெக்ஷன் சேனல் மிக்சர்னு இருக்கும். ஸோ ஆடியோ சேனல் மிக்சரை வந்து போடாதீங்க. கலர் கரெக்ஷன் சேனல் மிக்சரை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் டு டைம்லைன். ஓகே, ஸோ அப்புறம் உங்கள் கீபோர்டில் Shift+5 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் இந்த இடத்துல சேனல் மிக்சர் செட்டிங்ஸில் என்ன செய்றீங்கன்னா இந்த இதை வந்து 0க்கு போட்டுருங்க. ஸோ லைக் தி 0க்கு போட்டுருங்க. அப்புறம் இந்த ரெட் க்ரீன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 200% போட்டுக்கொடுங்க. ஸோ போட்டுக்கொண்ட பிறகு இந்த ரெட் ப்ளூன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ளூ செட்டிங்ஸ் என்ன செய்றீங்கன்னா ஒரு -100ன்னு போட்டுக்கொள்ளுங்க. ஸோ -100ன்னு போட்டுக்கொண்ட பிறகு நீங்கள் இப்போ என்ன செய்றீங்கன்னா இந்த பிளெண்ட் மோடில் என்ன இது லைட்டுன்னு போட்டுருங்க. ஸோ அப்படி லைட்டுன்னு போட்டு முடிச்சது பிறகு இப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கணுன்னா இது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இதை இப்போ ரெண்டர் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுதுன்னு. ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன் கீபோர்டில். இப்போ உங்களுக்கு ஸ்பீடாக ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன் லைக் தட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ டக்குன்னு தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.